Shri Ram Jai Shri Ram ஒத்த வஸ்திரத்தோடு ஒரே ஒரு திருத்துழாய் மாலையோடு பகவானை சேவித்தோம்னால் அந்த அழகு தனி அழகு. அப்ப பகவானுடைய நேர்மையை பார்த்த உடனே இந்த ஜீவாத்மா கிட்டக்க போறாரோ இல்லையோ, போகும்போது மற்றவர்கள் பயந்து விலகினார்கள். பல நல்லவர்களோடு சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ இல்லையோ, சத் சங்கம் சாது சமாகமம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அந்த பக்தியை வளர்க்க போகிறது. பகவான் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து நான் என்னை அவனுக்கு காட்டப் போகிறேன் என்று முடிவெடுக்கணும். ராமனை பார்த்து கேட்கிறார், ஏன் எந்த ஆபரணமே போட்டுக்கல, ஏன் உன் திருமேனி அழகை மறைத்து கொள்ளாமல் இவ்வளவு அழக காட்டணுமா எனக்கு? பகவானுடைய எந்த சேவை நமக்கு ரொம்ப ஆக்கர்ஷகமா இருக்கும்னால் அவர் அந்த திருக்கோலங்கள் எல்லாம் சாத்திக் கொள்ளுகிறார். வேணுகோபாலன் திருக்கோலம், ஏணிக்கண்ணன் திருக்கோலம், இப்படி ஒன்று சாத்தராளோ இல்லையோ, இது எல்லாம் அழகுதான். ஆனா அது எல்லாத்தையும் விட திருமஞ்சனத்தின் போது இந்த எந்த பட்டு வஸ்திரமோ ஆபரணங்களோ மாலைகளோ எதுவும் இல்லாமல் ஒத்த வஸ்திரத்தோடு ஒரே ஒரு திருத்துழாய் மாலையோடு பகவானை சேவித்தோம்னால் அந்த அழகு தனி அழகு. இப்ப ஹனுமார் கேட்கிறார், உண்மைதான், நான் ரொம்ப கல் நெஞ்சுக்காரன் தான், பண்டிதன், சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கேன், இரும்பு நெஞ்சம்தான். ஆனா என் நெஞ்சத்தை உருக்கிறதுக்கு ஆபரணங்களால மறைக்கப்பட்ட தோழினுடைய அழகே போரும். இப்படி மறைக்கப்படாத தோள் அழகெல்லாம் தேவையே கிடையாது, எதுக்கு இதை காட்டுறேன்னு கேட்கிறாராம். இதை ஏன் மறைக்கவில்லை? கண் திருஷ்டி பட்டு விடாதா? இந்த அழகை வெளியில யாருக்கும் காட்டக்கூடாது. இந்த அழகை காட்டி மயக்க வேண்டியவேன் நான் அல்ல. நீ ஆபரணங்களை எல்லாம் சாத்தி தோள் அழகையெல்லாம் குறைச்சிக்கணுமா? ஆபரணம் சாத்தி அழகை ஏத்துவது கிடையாது, பகவானுடைய அழகை குறைக்கணும். அவருக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கணும்னா சட்டை போட்டு மாலை போட்டு ஹாரம் சாத்தி எல்லாம் போட்டு மூடிடுவாளாம். ஹனுமான் கேட்கிறார், ஏன் இவ்வளவு அழகை எனக்கு காட்டுகிறாய் என்று அழகுக்கு தோத்து போனார். தோத்த உடனே மனசில் அதுக்கு மேல நேர்மையற்ற தன்மை இருக்க முடியவில்லை. நான் தான் ஹனுமார், இவர் தான் சுக்ரீவன்னு நேர போட்டு உடைச்சுட்டார். அப்ப பகவானுடைய நேர்மையை பார்த்த உடனே இந்த ஜீவாத்மா கிட்டக்க போறாரோ இல்லையோ, போகும்போது மற்றவர்கள் பயந்து விலகினார்கள். பிராட்டினுடைய அனுகிரகம் பெற்றவன் கிட்டக்க போறான். போகும்போது மனசுல எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கும், கபட புத்திகள் இருக்கும். இவரை கொண்டு நாம வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாமா? பகவானை பிரார்த்தித்து வீடு வாசல் வாங்கலாமா? அவரை பிரார்த்தித்து சொர்க்கத்துக்கு போகலாமா? என என்னமோ ஆசைகள் இருக்கும். ஆனா அவரோடு சேர்ந்து நாம பழக தொடங்கி விட்டோம்னால் அப்ப அந்த ஆசைகளெல்லாம் விலகி இவர்தான் உயர்ந்தவர் பரம்பொருள்னு புரிந்து கொண்டு விடுவோமோ இல்லையோ. அப்ப ஹனுமானுக்கு அடுத்தபடி நகர்வு, ராமன் உயர்ந்தவன், அவனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தது. அதே போல ஒரு ஜீவாத்மாவும் முதலில் தான் யாருன்னு தெரியாமல் இருக்கார். இப்பவும் தான் யாருன்னு உண்மையா புரிஞ்சுக்கல. ஆனா பிராட்டினுடைய அனுகிரகத்தாலே பகவானோடு ஒரு சேர்க்கை மட்டும் ஏற்படுகிறது. அது இவனுக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காம இருந்தா விலகிவிட போகிறோம். ஆனா எப்ப அத்வேஷம், விலக்காமை, வெறுக்காமைங்கிற நிலை வந்துடுத்தோ பகவானோடு சேரும்போது ஆனந்தப்பட போகிறான். அடுத்த கட்டம் ஹனுமானுக்கு கைங்கரியம் கிடைத்தது. எல்லா குரங்குகளோடும் சேர்ந்து எல்லா திசைகளிலும் அனுப்பினாரோ இல்லையா ராமன். ஆனால் ஹனுமானை மட்டும் தேர்ந்தெடுத்து விசேஷமா அனுகிரகிச்சார் பாருங்க. மற்ற எந்த குரங்கு கையிலையும் அந்த கனையாழியை கொடுக்கவே இல்லை. மோதிரத்தை கொடுத்தது ஹனுமானிடத்துல மட்டும்தான். அதை போல முதல்ல சாதுக்களோடு சேர்க்கையை பகவான் ஏற்படுத்துவாராம். முதலில் நாம் யாருன்னு தெரியாமல் இருக்கிறோம். அதற்கடுத்தது பிராட்டினுடைய அனுகிரகம். அதற்கடுத்தது பகவானோடு ஒரு சந்திப்பு. அப்ப அவரிடத்துல கொஞ்சம் அன்பு வந்துவிடும். அதற்கடுத்தது பல நல்லவர்களோடு சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ இல்லையோ, சத் சங்கம் சாது சமாகமம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அந்த பக்தியை வளர்க்க போகிறது. அதனால பகவான் ஹனுமான் மத்துமுண்டான குரங்குகள் எல்லாருக்கும் சேர்த்து கைங்கரியம் கொடுத்தாரோ இல்லையோ. நீங்கள்லாம் கிழக்கு திசையில போங்கோ, நீங்கள்லாம் வடக்க போங்கோ, நீங்கள்லாம் தெற்க போங்கோன்னு பிரித்து கொடுத்து அவரவர்களுக்கு கைங்கரியம் கொடுத்தார். அது வரைக்கும் ஹனுமான் கோஷ்டியில ஒருவர் தானே தவிர அவருக்கு எந்த பெருமையும் தனியா கிடையாது. ஆனா சத் சங்கம் கிடைத்தது. இத்தனை குரங்குகளும் ராமனுக்கு தொண்டர்கள். அதிலே ஒரு தொண்டனாக ஹனுமானும் இருந்து வந்தார். அந்த காலத்துல தான் பகவான் தனியா அழைத்து மோதிரத்தை ஹனுமான் கையில கொடுத்தார். இந்த குரங்கு தான் சீதையை காணப்போகிறது என்று பகவான் தேர்ந்தெடுக்கணும். நாம எவ்வளவோ முயற்சித்தாலும் அடுத்தடுத்த படிக்கு முன்னேறணும்னால் பகவான் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். யமேவ ஏஷ விருணுதே
தேன லப்யா தசேஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் என்று உபனிஷத் தெரிவிக்கிறது. நான் அவரை பற்றி கேட்டேன், அவரை பற்றி பேசினேன், அவரை பற்றி தியானித்தேன் என்பதனால் அவரை தெரிஞ்சுக்க முடியாது. பகவான் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து நான் என்னை அவனுக்கு காட்டப் போகிறேன் என்று முடிவெடுக்கணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.